சமீபத்தில் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே திருப்புல்லானி சேதுக்கரைக்கு இந்த தை அமாவாசை அதில் வந்து பெரிய அளவு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் இந்துக்கள் அவங்க மாதம் மாதம் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறத விட இது போல் ஆடி அமாவாசை இது போன்ற தை அமாவாசையில் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட அதை செய்ய வந்திருக்கிறாங்க. அதிக அளவில் கூட்டம் வரும் பொழுது இதுதான் சான்ஸு. சாதாரணமே அவங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. இப்போ கூட்டமும் அதிகம் ஆனவுடனே அங்கே வந்து டூ வீலர்கிட்ட 10 ரூபா, காரில் வரவங்கள்ட்ட 50 ரூபா அப்படின்னு வந்துன்னா இதை ஒரு சிலர் வீடியோவாக எடுத்திருக்காங்க. நீங்கள் வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எவன்ட்ட வேணாலும் சொல்லுங்கள். நீ என்ன என் ஓனரையா வந்து நீ உன்னால் கேட்க முடியும்? இல்லை கேட்டுட்டு தான் நீ இருந்துட முடியுமா? நீ ஏதாவது பண்ணுவ. அந்த 10 ரூபாலான உனக்கு என்ன ஆக போகுது? நான் என்ன கோட்டை கட்டிட போகிறேன்னா? யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறது பார்க்குறோம். அவங்க என்ன சொன்னால், அந்த சேதுக்கரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சியை வந்து வேற ஒரு நபருக்கு உள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இஸ்லாமிய ஏன்னா அந்த வசூல் பண்ணுறவங்க முகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியுது. இது வந்து ஒரு நவீன ஜிசியா வரி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த சொல்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா யங்கர் ஜென்ரேஷனாக இருப்பாங்க. 2K கிட்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க. ஏன் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதே ராமநாதபுரம் பகுதியில் அந்நிய மதத்தவர்களுக்கு அனுமதி இல்லை. இது வந்து நோ கோ ஜோன். நான் நோ கோ ஜோன்னு ஒன்று அவங்க வந்து ஜோஹோ கார்பரேஷன் ஏதோ சொல்ல போகிறோன்னு நினச்சிக்க போகிறாங்க. இந்த நோ கோ ஜோன், அந்நிய மதத்தவர்கள் இங்கே பிரவேசிக்க கூடாது அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்துருப்பீங்க, இந்த லேப்டாப்புக்காக மதம் மாறின ஒரு அம்மையாரை பார்த்துருப்பீங்க. வந்து பெரிய ஒரு போராளியாக இருந்து நான் ஆசிரியை பணியை துறந்து நீட்டுக்கு எதிராக களம் கண்டவன் அப்படின்னு சொல்லி சபரிமாலா என்கின்ற ஃபாத்திமா அவங்க அதே அந்த ஊரில் தான் அதுவும் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்கள் ஆம்பளை வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்தாக்க ஒரு ஸ்லைடிங் போர்டை வச்சு எழுதிட்டு அப்புறம் அந்த பெண்களுக்கு அதை தள்ளி விட்டுணும், ஏன்னா அந்த பெண்களை பார்க்க கூடாது அப்படின்னு. அதாவது சமத்துவம் பேசின ஒரு பெண்மணி ஒரு லேப்டாப்புக்காக எப்படிலாம் இப்போ வந்து பேசுதுங்கிறது அதுவும் அதே மாவட்டத்தில் தான். ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு உள்ளது அப்படின்னு இவங்க வீரமணி கும்பல் சொல்ற மாதிரி அது எந்த அளவுக்கு அங்க வந்து ஆணாதிக்க மனோபான்மை, பெண்ணை அடிமையாக வைத்திருப்பது, பெண் ஏன் அடிமையானால் இதுவும் வருமானு தெரியல, அதை பின்னாடி வருவோம். இந்த கெட்டிப்பட்டுள்ளதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதாவது அங்க வந்து அடிப்படைவாதம் கோலோச்சுகின்றதுக்கு இதை வந்து வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் நம்ம பாலகோதமன் களத்துல இறங்கி இது பண்ணணும். டெல்லி பயணியர் வரைக்கும் போய் அப்புறம் தான் அந்த போர்டுகள் அகற்றப்பட்டது. இது வந்து நீங்க சொல்றது வந்து சேதுக்கரையில மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, அப்புறம் தை அமாவாசை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான இதில் வரும்போது அதில் அந்த பையன் என்ன சொல்கிறான் பாருங்க, என்ன வீடியோ எடுக்கிறீங்களா எடுத்துங்க, அதனால எங்கள் ஓனர் மூஞ்சி தெரியாதுல்ல அப்படின்னா அவனுக்கு பின்புலம் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா, யார் அந்த சார் மாதிரியா, யார் அந்த சார், காரில் இருந்த சார் யாரு, அதெல்லாம் வெளியில வராதுல்ல. இப்போ அதே மாதிரி தான் இவனும் என்ன சொல்றான், உன்னால என்னமோ பண்ணீங்க. அதில் அந்த பிச்சைக்கார பையில யாரும் திருப்பி கேட்கவே இல்லை. ஏன்னா இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தையில தான் சொல்லணும். நம்மளுக்கு வந்து கண்ணியமாக பேசி தான் பழக்கம். ஆனால் சமயத்தில் யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில தானே சொல்லணும். இந்த பிச்சைக்கார பையன் என்ன சொல்றான், இந்த 10 ரூபாயில் நீங்க மாடி வீடு கட்டுற போறீங்களா, இல்லை நான் தான் கட்டிட போறேனா, அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு அந்த 10 ரூபாயை கேட்கிற, நீயும் மாடி வீடு கட்ட போறல, நானும் கட்ட போறல, அப்புறம் என்ன ஹைகோர்ட்டு கேட்கிற அப்படின்னு அங்கேயே 2 பேரும் இழுத்து இருந்தானா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கும். இது என்னன்னா என்ன சொல்றாங்க, காவல்துறையும் சரி உள்ளாட்சி நிர்வாகமும் சரி இதை நாங்க விசாரிக்கிறோம். எப்ப விசாரிக்கிற, அவன் 2 பைய கையில மாட்டிக்கிட்டு ரூபாயா வாங்கி அதுல போடுறான். நீங்க அதை எண்ணினாலே அந்த ஊராட்சிக்கு தேவையான 1 வருஷம் செலவு பண்ணலாம். கக்கூஸ் கட்டி கொடுக்கணுமா, நீங்க இது சுத்தம் பண்ணுமா, ஊரை சுத்தம் பண்ணுமா, குப்பை தொட்டி வைக்கணுமா, பூந்தொட்டிகள்ல செடியெல்லாம் வைக்கணுமா, அந்த மாதிரி குறிப்பிட்ட நாள்ல ஆயிரக்கணக்கான பேர் அங்க அதான் நீங்க அந்த பைய பாருங்க, அந்த பையோட கணத்தை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பணம் யாருக்கு போகுது, எந்த சாருக்கு போகுது, இது இயல்பு, எழுதுறது இயல்பு தானே. ஆனா இதை பார்க்கும் போதுதான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. பாலிமார் செய்தியில இன்னொரு செய்தி, பெங்களூர்ல இருந்து உள்ள வரும்போது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து நீங்க டோல்கேட்டுக்கு அவன் பணம் கொடுத்து வரான். அந்த டோல்கேட் இதுக்கு அந்த ரோடை யூஸ் பண்றதுக்கு டோல் ரோடு வந்ததுக்கு அப்புறம் பஸ் எல்லாம் நிறுத்தி மார்க்கெட்ல போய் யானை பிச்சை எடுத்த கதையா, அந்த ஹைவே பேட்ரோல் போலீஸ் வந்து வண்டி எல்லாம் நிறுத்தி அது கூட அந்த ஆள் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாரு, அந்த போலீஸ்காரரு வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் அப்படியே மின்னல் வேகத்துல செயல்படுவாரு. அந்த மாமூலை கொடுத்துட்டு அவன் போற வேகத்தை பார்க்கணும்.
அப்ப அவர் வந்து ஒரு எந்த அளவுக்கு அவர் வந்து ரொட்டீனா அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா, இந்த கிருஷ்ணகிரியில இருந்து மத்தூர்ல அதுவும் பாருங்க, அந்த மத்தூர் வழியா எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு அந்த செய்தியிலேயே சொல்றாரு பாருங்க. திருவண்ணாமலை, தைப்பூசத்துக்காக மேல்மருவத்தூர், இந்த மாதிரி ஆன்மீக பலங்க காஞ்சிபுரம், இந்த மாதிரி இது மேல்மலையனூர், இந்த மாதிரி ஊருக்கு போற பஸ் குறி வச்சு, அங்கேயும் பாருங்க டிராவல்ஸ் பஸ் குறி வச்சு, கவர்மெண்ட் பஸ்ஸா அவன் ஏத்தி கொண்டுடுவான் இவங்கள, அந்த டிராவல்ஸ் பஸ் எல்லாம் குறி வச்சு அவர் அங்க பணம் வசூல் பண்றாரு. இவன் இந்த ஊர்ல வசூல் பண்றதோட இல்லாம நீ யாரு என்ன கேட்கங்கிறான். அதே மாதிரி இது வெளியில வராத ஒரு தகவல், பல பேருக்கு தெரியும், ஆனா அது பொது வெளியில பேசா பொருளை பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நாமளும் அதை பேசுவோம். அந்த தேவிப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா அது கடலூர்ல இறங்கி தான் அந்த நவகிரகத்தை போய் நீங்க வழிபட போகணும். அப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கு போறதுக்கு ஒரு ரேம்ப் மாதிரி போட்டு, நீங்க நான் கடலூர்ல இறங்கியும் போயிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ரேம்ப் மாதிரி இந்த சிமெண்ட் பாலம் மாதிரி போட்டோன்னா அதுலயும் போயிருக்கேன். அப்பெல்லாம் வந்து யாரும் பணம் வாங்கல. அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி போகும்போது பார்த்தா 10 ரூபா கொடுங்க, 25 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, அவனுக்கு என்ன தேவையோ. அப்போ வந்து குவார்டர் 100 ரூபாயோ 120 ரூபாயோ என்ன எழுவோ, சார் 25 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, இந்த மாதிரியே வாங்கிட்டு இருந்தான். அதுக்கு நம்ம ரசீது கேட்டால் ரசீது கொடுக்க மாட்டான். இதே இந்த சேதுக்கரையிலையும் ரசீது கேட்டால் நோ ரசீது. இது வந்து இதெல்லாம் அந்த தேவிப்பட்டினத்துல வந்து அதுக்கப்புறம் ரசீது வந்த போது நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த குத்தகைதாரர் அப்படின்னு போட்டிருந்தது ஒரு இஸ்லாமியர். இப்ப இதுவும் வந்து ஒரு இஸ்லாமியர்னு சொல்றாங்க, அதை ஊர்ஜிதப்படுத்தணும். கிட்டத்தட்ட அதுதான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கு. ஏன்னா அவங்க அப்படிதான் தெரியுது. இதை வந்து நவீன ஜிஸ்யா வரி நம்ம அவங்களுக்கு செலுத்துறோமா? அவுரங்கசீப் காலத்துல நம்ம இப்ப வாழறோமா? இப்ப ஸ்டாலின் ஆட்சியை யாராவது அவுரங்கசீப்போட ஒப்பிட்டா இது வந்து யாருக்கு அவமானம்? நமக்கான முதல்வருங்க, அவரு அனைவருக்குமான முதல்வர், ஓட்டு போடாதவர்களுக்கும் முதல்வர். 90% அவர் கட்சியில இந்துக்கள் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதனால ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி உடனே டைரக்டா ஸ்டாலின் தானா, நாங்க ஐநா சபைக்கு போலேன்னு நீ சந்தோஷப்பட்டுக்க. ஏன்னா ஸ்டாலின் தானே என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு சாதாரண விஷயம் நடந்தா கூட நாங்கிறாரு. ஒரு நல்ல விஷயத்தை நீ கிரெடிட் எடுத்துக்கும் போது கெட்ட விஷயத்துக்கு நீங்க தானே பொறுப்பு. அதனால இந்த ஜிஸ்யா வரி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. இல்லைன்னா கண்டிப்பாக இந்து மக்கள் அவங்க வந்து சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அதை இவங்க புரிஞ்சுக்கணும்.